ஃப்ரெண்ட்ஸ் HVF துறையில தான் வந்து ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு சேலரிய பொறுத்தவரைக்கும் ரூ. 30,000 வந்து உங்களுக்கு ஸ்டார்ட்டிங் சேலரியே வந்து வரும். எழுத்துத் தேர்வு அந்த மாரி எதுவுமே கிடையாது. பெண்களுக்கு கூட ஃபீஸ் அந்த மாரி எதுவுமே கிடையாது. லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 25 ஏப்ரலுக்குள்ளார நீங்க ஆஃப்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இன்ஜின் ஃபேக்டரி ஆவடியிலிருந்து பாருங்க உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்திருக்கு. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான். இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழ வந்து வருது. இங்கேருந்து வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஜூனியர் மேனேஜர் லெவல் போஸ்டிங்ஸ்லேயே வந்து பாருங்க புரொடக்ஷனு, குவாலிட்டி, டிசைனு, ஹியூமன் ரிசோர்ஸ் கேட்டகரி, சேஃப்டி, ஃபினான்ஸ் அண்ட் அக்கவுண்ட்ஸு, மார்க்கெட்டிங் அண்ட் எக்ஸ்போர்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஜூனியர் டெக்னீஷியன் லெவல்ல வந்து பார்த்தோன்னா ஃபிட்டரு, அதுக்கப்புறம் மெஷினிஸ்ட்டு, வெல்டர் கேட்டகரிக்கெல்லாம் குடுத்துருக்காங்க. மொத்தமா 80 வேக்கன்சி வந்திருக்கு. இதில வந்து பாருங்க அந்த வேக்கன்சி எல்லாமே கம்யூனிட்டி வைஸா வந்து குடுத்துருக்காங்க. இதில ஒரு சில கம்யூனிட்டிக்கு இல்ல வேக்கன்சி அப்டின்னா, நீங்க வந்து URல வந்து நீங்க போட்டி போடலாம். ஸோ இதில எப்படி நீங்க அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட்டு சொல்றேன். கீழ நீங்க வந்தீங்கன்னா, உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து குடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இருக்கு. ஸோ இதில ஹிந்தி, இங்கிலீஷ் 2லயுமே வந்து நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அத பார்த்து நீங்க வந்து கன்ஃப்யூஸ் ஆக வேணாம். இங்கிலீஷ்லயே நீங்க பார்த்துக்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம்லயுமே குடுத்துருப்பாங்க. நீங்க இங்கிலீஷ்லயே வந்து ஃபில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. இதில குடுத்துருக்கிற மாரி இத ஃபோட்டோ வந்து மேல ரைட் சைடு பேஸ்ட் பண்ணி ஃபோட்டோ மேலயும் கீழயும் வர மாரி சைன் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் உங்களோட நேம்ல இருந்து எந்த போஸ்ட்க்கு அப்ளை பண்ண போறீங்களோ, அந்த போஸ்ட்டோட நேமு, ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த் இந்த மாரி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்க வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து செல்ஃப் அட்டஸ்டடா வந்து இணைக்கணும். இணைச்சு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, எந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ற மாரி இருக்கும்னா, இங்க குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, சீஃப் ஜெனரல் மேனேஜர்ன்னு குடுத்து, இன்ஜின் ஃபேக்டரி ஆவடின்னு குடுத்து, சென்னை அட்ரஸ் குடுத்துருக்காங்க பாருங்க. இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்க ஆர்டினரி போஸ்ட்ல மட்டும் தான் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்மோட செல்ஃப் அட்டஸ்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இணைச்சு, ஆர்டினரி போஸ்ட்ல வந்து நீங்க வந்து 25 ஏப்ரலுக்குள்ளார நீங்க வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. இங்கேயே குடுத்துருக்காங்க பாருங்க. உங்களுக்கு செல்ஃப் அட்டஸ்டட்ஸ் காப்பியா வந்து நீங்க வந்து எல்லாம் இணைக்கணும். அது இணைச்சு தான் நீங்க வந்து அனுப்ப போறீங்க. இதில குடுத்துருக்க சென்னை அட்ரஸ் தான் சென்ட் பண்ண போறீங்க. முக்கியமா அந்த என்வலப் கவர், போஸ்டல் கவர்ல வந்து நேம் ஆஃப் த போஸ்ட் அப்ளைடுன்னு சொல்லி, எந்த போஸ்ட்க்கு அப்ளை பண்ண போறீங்களோ, அந்த போஸ்ட்டோட நேம், அதுக்கப்புறம் அட்வர்டைஸ்மென்ட் நம்பர் இதையும் மென்ஷன் பண்ணி தான் நீங்க வந்து சென்ட் பண்ற மாரி இருக்கும். இதில 21 டேஸ் டைம் குடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி பார்த்தீங்கன்னா 25 ஏப்ரல் தான் வந்து உங்களுக்கு லாஸ்ட் டேட். அதுக்குள்ளார நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதில முக்கியமா ஃபீஸ் பேமெண்ட்டுமே வந்து குடுத்துருக்காங்க. அதாவது ஃபீஸ பொறுத்தவரைக்கும் SC, ST, PWD, எக்ஸ் சர்வீஸ் மேன், அதுக்கப்புறம் ஃபீமேல் கேட்டகரிக்குலாம் ஃபீஸ் கிடையாது. இவங்கள தவிர்த்து மீதி இருக்கிறவங்க மட்டும் ரூ. 300 வந்து ஃபீஸு. அந்த ஃபீஸ வந்து நீங்க SBI கலெக்ட் மூலியமா நீங்க வந்து பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும், இப்ப நீங்க ஜூனியர் மேனேஜர் லெவல் போஸ்டிங்ஸ்ல வந்து புரொடக்ஷனுக்கு அப்ளை பண்றீங்கன்னா, நீங்க டிகிரில வந்து பாருங்க இன்ஜினியரிங்ல நீங்க புரொடக்ஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் புரொடக்ஷன் அண்ட் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், புரொடக்ஷன் இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மென்ட், மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் இந்த மாரி முடிச்சவங்க எல்லாரும் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாரி தான் ஜூனியர் மேனேஜர் வந்து குவாலிட்டி கேட்டகரிக்கு அப்ளை பண்றீங்கன்னா, டிகிரில வந்து பாருங்க நீங்க மெக்கானிக்கலோ, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸோ இல்லன்னா மெட்டீரியாலஜி, கெமிக்கலு அத முடிச்சுட்டு ME, MTech வந்து குவாலிட்டி இன்ஜினியரிங்ல முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாரி வந்து டிசைன் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணாலும் நீங்க வந்து இன்ஜினியரிங்ல வந்து டூல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க, அதோட வந்து MTech நீங்க டிஃபென்ஸ் டெக்னாலஜில முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாரி வந்து ஜூனியர் மேனேஜர்ல வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் கேட்டகரிக்கு வந்து 2 இயர்ஸ் நீங்க MBA டிகிரி முடிச்சுட்டு 2 இயர்ஸ் MBAல நீங்க முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இல்லன்னா டிப்ளமோ வந்து ஹியூமன் ரிசோர்ஸ், பெர்சனல் மேனேஜ்மென்ட், இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் இந்த மாரி நீங்க முடிச்சவங்க எல்லாரும் அப்ளை பண்ணிக்கலாம். சேஃப்டி கேட்டகரிக்குமே நீங்க வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நீங்க ME, MTech முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டில. அடுத்து உங்களுக்கு வந்து ஃபினான்ஸ் அண்ட் அக்கவுண்ட்ஸ்க்குமே வந்து நீங்க காமர்ஸ் டிகிரில வந்து காமர்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் முடிச்சிருக்கணும். அதில வந்து பாருங்க ICMAI அதுக்கப்புறம் வந்து நீங்க ICAI இந்த மாரி வந்து நீங்க எது முடிச்சிருந்தாலும் சரி அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாரி வந்து ஜூனியர் மேனேஜர்ல வந்து மார்க்கெட்டிங் எக்ஸ்போர்ட்டுக்கும் வந்து பாருங்க இன்ஜினியரிங்ல நீங்க குடுத்துருக்காங்க பாருங்க. முடிச்சுட்டு 2 இயர்ஸ் வந்து MBA இல்லனா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி, டிப்ளமோல மேனேஜ்மென்ட் இந்த மாரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். அதுக்கு அடுத்து ஜூனியர் டெக்னீஷியன் லெவல்ல அப்ளை பண்றீங்கன்னா, நீங்க வந்து ITE முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஃபிட்டர்ல மெக்கானிக் மெஷின் டூல், மெயின்டனன்ஸ், டூல் அண்ட் டை மேக்கர் இந்த மாரி இதில நீங்க NTC, NECக்கான சர்டிஃபிகேட் வச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாரி தான் மெஷினிஸ்ட் கேட்டகரிக்கும் வந்து பாருங்க NAC, NTCக்கான சர்டிஃபிகேட் வந்து மெஷினிஸ்ட்ல வச்சு வைங்க. அதுக்கப்புறம் வெல்டர் கேட்டகரிக்குமே வந்து வெல்டர் இல்லனா எலக்ட்ரிக் இதில வந்து நீங்க வச்சிருக்கீங்க. நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஜூனியர் மேனேஜர் லெவல் போஸ்டிங்ஸ்க்குலாம் ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அதே நீங்க ஜூனியர் டெக்னீஷியன் லெவல் போஸ்டிங்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, 1 இயர் வந்து உங்களுக்கு அந்த ரெலவன்ட்டான ஃபீல்ட்ல வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வேலைக்கு வந்து ஏஜ் லிமிட்னா மினிமம் வந்து உங்களுக்கு 18 மேக்ஸிமம் 28 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாம நீங்க OBC கம்யூனிட்டில வரீங்கன்னா 3 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்ல இருந்து ரிலாக்சேஷன் இருக்கு. SC, STயா இருந்தா 5 இயர்ஸ் வரைக்கும் இருக்கு. PWDயா இருந்தா 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து அந்த ஏஜ் லிமிட் இல்லாம உங்களுக்கு ஏஜ்ல இருந்து ரிலாக்சேஷன் வந்து இருக்கு அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. சேலரிய பொறுத்தவரைக்கும் ஜூனியர் மேனேஜர் லெவல் போஸ்டிங்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ரூ. 30,000, டெக்னீஷியன் லெவல் போஸ்டிங்ஸ்க்குலாம் வந்து ரூ. 21,000 வந்து உங்களுக்கு சேலரி இருக்கும். இது இல்லாம அடிஷனலா உங்களுக்கு அலவன்ஸ்லாம் வந்து இருக்கும். அது எவ்வளோ இருக்குங்கிறதையும் குடுத்துருக்காங்க. டிஎன்என்ஸ் அலவன்ஸ், ஸ்பெஷல் அலவன்ஸ் இந்த மாரி வந்து ஆனுவல் இன்கிரிமெண்ட் இதெல்லாம் வந்து இருக்கு அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. இதில வந்து பாருங்க உங்களுக்கு வந்து
ஸோ இதில குடுத்துருக்காங்க பாருங்க. உங்களுக்கு வந்து செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்தவரைக்கும், ஜூனியர் மேனேஜர் லெவல் போஸ்டிங்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களோட மார்க்க பேஸ் பண்ணி ஒரு 85% ஆஃப் வெயிட்டேஜ் மார்க் வந்து உங்களுக்கு வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இன்ட்ரிக்கு வந்து ஒரு 15 மார்க் இருக்கும். மத்தபடி எக்ஸாம் கிடையாது. ஜூனியர் டெக்னீஷியனுக்கும் வந்து பாருங்க, உங்களோட ஐடிஐயோட மார்க்க வந்து 100% வந்து நாங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து ட்ரேட் டெஸ்ட்டுக்கு வந்து உங்கள வந்து மூவ் பண்ணுவோம் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. இதுதான் வந்து உங்களுக்கான செலக்ஷனு. மத்தபடி எக்ஸாம் கிடையாது அப்படிங்கிறத வந்து இங்க தெளிவா குடுத்துருக்காங்க. ஸோ அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இதில ஹவ் டூ அப்ளைல வந்து நான் சொன்ன மாரி உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி, இந்த இதில 25 ஏப்ரலுக்குள்ளார நீங்க வந்து இதுக்கு விண்ணப்பிக்கிற மாரி இருக்கும். ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா வந்து உங்களுக்கு கொரீஸ்க்கு வந்து பாருங்க இமெயில் ஐடி, மொபைல் நம்பர்லாம் குடுத்துருக்காங்க. அந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி உங்களோட உங்களோட டவுட்ஸ நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.